திருச்சிற்றம்பலம். என் ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, ஆன்றோர் சொல்லிய அறவழி நின்று ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. லிங்கோத்பவரை வணங்கிய பிறகு அப்படி திரும்பினால் முருகப்பெருமான். 6 முகம் அவருக்கு இருக்கின்றது. 2 மனைவியர் இருக்கின்றார்கள். இதனுடைய தத்துவங்களை நாம் இந்த பதிவில் காணலாம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, கீழ், மேல் என்ற 6 திசைகளிலும் முருகனுடைய பார்வை உள்ளது. 6 திசைகளிலும் 6 முகங்களை உடையவர் எம் பெருமான் முருகப்பெருமான். இதை எழுத இயலாது. எழுதறிய 6 முகம் என்பார் அருணகிரிநாதர். மற்றொன்று ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம் என்ற 5 முகத்துடன் அதோ முகமும் சேர்ந்ததுதான் 6 முகம். இன்னொன்று தேவர்களின் துயர் தீர்க்கும் பொருட்டு வடிவும் முடிவும் இல்லாத பரம்பொருள் மூவிரு முகமும் 6 புயங்களும் 36 நயனங்களும் அமைந்த திருமேனி கொண்டார் என்று கந்தர் கலிவெண்பா கூறும். தெய்வத்தன்மை, இனிமை, இளமை, மனம், மகிழ்ச்சி, அழகு என்ற 6 தன்மைகளை உடையவர் முருகப்பெருமான். முருகுகள் இளமை நாற்றம் முருகவேள் விழா வனப்பாம் என்கிறது பிங்கள நிகண்டு. மற்றும் ஒரு பொருள், 5 தலைகளை உடைய சிவபெருமான் பரலோகத்தை தருவார். 1 தலையை உடைய உமாதேவியார் இகலோகத்தை தருவார். இந்த கலியுகத்திலே அதற்கும் இதற்கும் அலைய வேண்டாம். அம்மா முகம் 1, அப்பா முகம் 5, 5ம் 1ம் சேர்ந்து 6 முகமாக இருக்கின்றேன். என்னை வணங்கினால் இகப்பர சௌபாகியத்தை அள்ளி தருவேன் என்று முருகப்பெருமான் தெரிவிக்கின்றார். ஒரு சமயம் சிவபெருமான் உமாதேவியாரை நோக்கி, நம் குமாரன் உனது சொரூபத்தையும் எனது சொரூபத்தையும் கொண்டவன் ஆதலின் 6 முகன் ஆயினான் என்று கூறி அருளினார். இதை கந்த புராணம் தெரிவிக்கிறது. 2 தேவிகள் என்பது ஒன்று இச்சாசக்தி, இன்னொன்று கிரியாசக்தி. ஒரு காரியம் செய்ய வேண்டுமானால் இச்சை உண்டாக வேண்டும். அப்போதுதானே அந்த செயல் நிகழும். ஆகவே வள்ளி என்பது இச்சாசக்தி, தெய்வானை என்பது கிரியாசக்தி. அவர்கள் உள்ளபடியே மனைவியராக இருந்தால் வள்ளி தெய்வானை வயிற்றில் குழந்தை பிறந்திருக்கும் அல்லவா? அவன் மெய்ஞான பண்டிதன். அக்னியிடம் பஞ்சு போகாது. ஆசாபாசம் இல்லாத ஆண்டவன் எம் பெருமான் முருகப்பெருமான். அத்தகு பெருமையுள்ள முருகனை உள்ளம் ஒன்றி ஓதுவார் பெரும் பயனை சிதம்பர சுவாமிகள் கீழ்கண்டவாறு பட்டியலிடுகின்றார். வாருங்கள் கேட்போம். முருகா என்று உனை ஓதும் தவத்தினோர், முருகா என்று உனை ஓதும் தவத்தினோர் இப்பூ உலகினில் அருகாத செல்வம் அடைவார். பெரும் வியாதிகளினாலே அவதிப்பட மாட்டார். ஒரு காலும் எந்த துன்பமும் அவர்களை நெருங்காது. பரகதி உற்றிடுவார். யமலோகத்தை அடைய மாட்டார். சமராபுரி புண்ணியனே, உன்னை வணங்கினால் இது நிச்சயம் நடக்கும். முருகப்பெருமானின் பெருமையை கூறிவிட்டு கந்தர் அனுபூதி பாடாமல் இருந்தால் இப்பதிவு முழுமை பெறாது. முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ ஒரு அன்று அருவன்று உளதன்று இலதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனநே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய் பொறு பொங்கவரும் புவியும் பரவும் குரு பொங்கவையன் குணபஞ்சரணி யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போயரமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே. மார்கழி மாதம் எம் பெருமானின் மாதம், மணிவாசகரின் மாதம்.
திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்குமே உருக மாட்டார். அச்சோப்பதிகம். விந்து விழும் உடற்பிறவி மெய்யென்று வினை பெருக்கி கொந்து குழல் கோல்வளையார் குவி முலை மேல் வீழ்வேனை பந்த மறுத்து எனையாண்டு பரிசரையின் துரிசு மறுத்து அந்தம் எனக்கு அருளியவாறு ஆர்பெருவாரச்சோவே. தீயால் வெந்து சாம்பலாக கூடிய இவ்வுடம்பின் பிறப்பை மெய்யென்று எண்ணி வினைகளை பெருக்கினேன். பூங்கொத்துகளை அணிந்த கூந்தலும் சங்கு வளையல்களும் அணிந்த பெண்டிரது குவிந்த நகிலின் மீது விரும்பி விழ இருந்த என் பாசத்தை நீ நீக்கி அருளினாய். என்னை ஆட்கொண்டு என் உயிர் போதம் கெடும்படி என் குற்றங்களை நீக்கி முடிவான பரமுக்தியை அருளிய முறைமையை யாரே பெற வல்லவர் எம்பெருமானிரே, இது என்ன அதிசயம்! பெண்டிரது மயக்கத்தில் அமிழ்ந்து வீழ்தற்குரிய என்னை ஐயன் மெதுவாக கொண்டு சென்று பாசம் என்னும் அடிநிலையை உருவியெடுத்து உய்தி கூடும் வழிகாட்டி ஓம்காரத்தின் உட்பொருள் உரைத்து அருள் செய்த விதம் யார் பெறவல்லார்? இது என்ன அதிசயம்! சாதல் பிறப்பு என்னும் தடம் சுழியில் தடுமாறி காதலின் மிக்கு அணியிழையார் கலவியிலே விழுவேனை மாதொரு கூறு உடைய பிரான் தன் கழலே சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளியவாறு ஆர்பெருவாரச்சோவே. செம்மை நலம் அறியாத சிதடருடும் திரிவேனை மும்மை மலம் அருவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்பெருவாரச்சோவே. நீர் பெருகி தொடர்ந்து வரும் ஆறு போன்று இடையராது வருவது இந்த வாழ்வு. அதில் இடையே தோன்றுவன இறப்பும் பிறப்பும் ஆகிய சுழிகள். இச்சுழிகள் எண்ணற்ற உயிர்களை தம்முள் ஆழ்த்தி சுழற்றுகின்ற பெரிய சுழிகளாகும். அத்தகைய பிறப்பு இறப்பு என்னும் பெரும் சுழியில் அகப்பட்டு தடுமாறி காமம் மிகுந்து அழகிய நகை அணிந்த மாதர் புணர்ச்சியில் வீடும் இயல்புடையவன் யான். என்னை உமையொரு பாகன் ஆகிய முதல்வன்தன் திருவடி அடையும்படி செய்த அருள் திறத்தை பெற வல்லவர் யார்? இது பெரிய அதிசயம் அல்லவா? எல்லாவற்றுக்கும் முதலான தலைவனாகிய சிவபெருமான் வீட்டின்பத்தின் நன்மையை அறியாத மூடர்களோடு கூடித் திரிகின்ற இயல்புடைய எனது மூவகை பாசங்களையும் களைந்து எறிந்தான். ஒன்றுக்கும் பற்றாத அடியேனையும் ஒரு பொருட்டாக மதித்து நாயை பல்லக்கில் ஏற்றியது போன்று என்னை ஆக்கினான். பெற்ற தாயை போன்ற கருணை உள்ள அவன் எனக்கு இவ்வாறு அருளிய விதம் வேறு யார் பெற வல்லவர்? இது பெரிய அதிசயம் அல்லவா? சிற்றம்பலம். மீண்டும் மற்றொரு பதிவில் இணையலாம். எம் பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்து இருக்கட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாய் இருப்போம் நண்பர்களே.